Light of the world, you step down into darkness. Open my eyes, let me see. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். போன பார்ட் 1 வீடியோல நம்ம பார்த்தோம் எழுந்திருக்க வேண்டும். எதுல இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் பாவத்திலிருந்து. இன்றைக்கும் நான் உங்களோடு 2வது பார்ட் பேச ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் அதே புலம்பல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எழுந்திரு. முதல்ல கர்த்தர் அந்த இடத்துல நம்மளோடு பேசின காரியம் எழுந்திரு. பார்ட் 1ல நம்ம பாவத்திலிருந்து எழுந்திருந்ததை குறித்து பார்த்தோம். இப்பொழுது பார்ட் 2ல கர்த்தர் எதிலிருந்து நம்ம எழுந்திருக்க செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்றால், வியாதியிலிருந்து எழும்ப செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு நான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை விவரமாக சொல்லி, கர்த்தர் எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்தும் ஒரு மனிதனை எழுப்ப வல்லமை உள்ளவர் என்பதை இப்பொழுதும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இப்பொழுதும் நாம் மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. ஏன் இந்த வார்த்தை இந்த மனிதன் இடத்துல சொன்னார்? இவருக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த அதிகாரம் துவக்கத்திலே 3வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், நீங்கள் வீட்டிலே ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு திமிர்வாதக்காரர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு வாழ்க்கை முழுவதுமே கை கால் அசைக்க முடியாமல் படுத்த படுக்கையாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை அவர் சந்திக்க போகிறார். என்ன நடக்கிறது என்றால், ஒரு 4 பேர் அந்த ஊருக்கு ஆண்டவர் கப்பர்நகூம் அப்படின்ற ஊருக்கு ஆண்டவர் வந்திருக்காரு. இந்த மனிதன் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து கொள்வார்கள். ஏன்னா ஜனங்களுக்கு ஒன்று நன்றாக தெரியும், இயேசு வந்தா அந்த இடத்துல அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், வியாதியஸ்தர்களை சுகமாக்குவார், பிசாசு பிடித்தவர்களை சொஸ்தமாக்குவார். என்ன பிரச்சனையா இருந்தாலும், அது பிறவி கண் பார்வை தெரியாத பிறவி குருடனாக இருந்தாலும் இயேசுவை தேடி வரும் பொழுது அவர்களுக்கு சுகம் உண்டாகும் என்ற சத்தியத்தை எல்லா ஜனங்கள் அறிந்து வைத்திருந்ததுனால எந்த ஊருக்கு இயேசு வந்தாலும் அங்க ஜனக்கூட்டம் அப்படியே பெருகி வந்து நின்றுவாங்க. இப்போ அதே மாதிரி அந்த ஊருக்கு வந்திருக்கிறத இந்த திமிர்வாதக்காரனும் நிச்சயம் அறிந்திருப்பான். அந்த ஊர்ல அவன் இருக்கும்போது அவனுக்கு ஒரு வாஞ்சு இருந்திருக்கும், ஐயோ இயேசு கிட்ட ஒருவேளை நான் போனா எனக்கு இந்த வியாதி போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கலாம். ஆனா அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா, எழும்பியோ நடந்தோ போக முடியாது. அவருக்கு அந்த இடத்துல ஒரு 4 பேர் உதவி செய்யறாங்க. ஒரு 4 பேர் என்ன பண்றாங்கன்னா, முன் வருகிறார்கள் விசுவாசத்தோடு கூட. சரி, நம்ம நல்லா இருக்கோம், ஆனா இந்த மனிதன் படுத்த படுக்கையா இருக்காரு, இயேசுவும் இந்த ஊருக்கு வந்திருக்காரு, நம்ம இந்த மனிதனை இயேசுவின் இடத்துல கொண்டு போய் இவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மறு வாழ்க்கையை கொண்டு வரலாம், இவரோட வாழ்க்கை மாறும், நிச்சயமா மாறும். அந்த 4 பேர் விசுவாசமா என்ன பண்றாங்கன்னா, இந்த மனிதனை தூக்கிட்டு வராங்க. ஒருவேளை பின்பதாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கலாம். அவர் கேட்டிருக்கலாம், அந்த திமிர்வாதம் பிடித்த அந்த நபர், என்னை இயேசு கிட்ட கூட்டிட்டு போவீங்களா, எனக்கு உதவி செய்றீங்களான்னு அவரு கேட்டிருக்கலாம். இல்லைன்னா இந்த 4 பேரே முன் வந்து ஒரு நண்பர்களா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இவங்க ஒருவேளை உறவினர்களா இருக்கலாம். இவங்க 4 பேர் முன் வந்து என்ன பண்ணிருக்கலாம், அவரை கொண்டு வந்திருக்கலாம். என்ன நடந்திருக்கோ தெரியாது. ஆனால் ஆண்டவரிடத்துல இவரை கொண்டு இருக்கிறார்கள். வரும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசு இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னா, திரள் கூட்ட ஜனங்களால சூழப்பட்டிருக்கும். இப்ப இந்த நபரை நேரடியா இயேசுவை மீட் பண்றதுக்கு இவங்களால என்ன பண்ண முடியலன்னா, கொண்டு போக முடியல. கட்டில் கிடையா இருக்காரு. அதை 4 பேர் பிடிச்சு தூக்கிட்டு இருக்கும்போது யாருமே வழி விடல. பாக்குறாங்க, வெயிட் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. உடனே அந்த 4 பேர் என்ன பண்றாங்கன்னா, அடுத்த ஸ்டெப் எடுக்கிறாங்க. எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில விசுவாசத்துல நம்ம ஒரு முயற்சி எடுக்கும் போது எடுத்த உடனே டோர்ஸ் எல்லாம் ஓபன் ஆகுமா அப்படின்னா சில நேரத்துல ஓபன் ஆகாது. ஆனா அதுக்காக அவ்வளவுதான் நம்ம நினைச்சிட்டு ரிட்டர்ன் போயிடக்கூடாது. அந்த முயற்சியை நம்ம கைவிடக்கூடாது. ஒருவேளை நீங்க விசுவாசத்துல நல்ல ஜெபத்தை நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம், நல்ல வேத வாசிப்பு ஆரம்பிச்சிருக்கலாம், சபையில ஒரு ஊழியத்தை நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம்,
நீங்க அதை ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு ஒரு தடையோ இல்லைன்னா ஒரு எதிர்ப்போ வருது அப்படின்னா உடனே ஆமா நம்மளால செய்ய முடியாது அப்படி நீங்க பின்வாங்கி போகாம இந்த 4 பேருக்கு இருந்த அந்த விசுவாசத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து இருந்த வீட்டுக்கு அவர் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த வீட்டின் கூரையை பிரித்து இந்த மனிதனை அந்த கட்டிலோடு கூட உள்ளே கயிற்றை கட்டி இறக்கி விடுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த 4 பேர் அந்த மனிதனுக்கு எவ்வளவு உதவியா இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்குதுங்க, இயேசு கிட்ட இவனை கூட்டிட்டு போனா இவன் சுகம் ஆயிடுவான் அப்படின்னு அவங்க அறிஞ்சு வச்சிருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, எப்படி ஆகிடும் இயேசுவை மீட் பண்ண வச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த மனிதனை இயேசுவோடு மீட் பண்ண வைக்கிறாங்க. இத பார்த்த இயேசு சொல்றாரு வசனம் 5, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. இயேசு என்ன பண்றாரு, அந்த இறக்கி விடுற அந்த 4 பேரையும் பார்த்து அவங்க விசுவாசத்தை அவர் கண்டு கொண்டாராம். இன்றைக்கு கூட இயேசுவின் இடத்துல தடை வருதுன்னு சொல்லி நீங்க நிக்காம தொடர்ந்து இருக்கிற தடைகளை எப்படியெல்லாம் தகர்த்து போகணும்னு அவரோட ஆலயத்துக்கு நீங்க போயிடுறதா இருக்கட்டும், அவரோட ஊழியத்தை தொடர்ந்து செய்யறதா இருக்கட்டும். நான் சொல்றேன், ஆரம்பிக்கிறது ஈஸி, ஆனா அதை கண்டினியூவா அப்படியே செஞ்சு கொண்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதிகமான தடை அதுக்கு வரும், எதிர்ப்பு வரும், அதுல விட்டுறலாம் அப்படின்லாம் தோணும். ஆனா நீங்க அதை விடாம இவங்களை போல நீங்க செயல்பட்டீங்கன்னா இயேசு அந்த இடத்துல எதை பார்ப்பார் என்றால் உங்கள் விசுவாசத்தை பார்ப்பார். உங்கள் விசுவாசத்தை பார்த்த இயேசு சும்மா இருக்க மாட்டார். அவருக்கு விசுவாசம்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம வாழ்க்கையில அவர் மேல நம்ம விசுவாசம் வச்சிருந்தோம்னா அதை ரொம்ப பிரியமா அதை அவர் ஏற்றுக்கொள்வார். விசுவாசம் தேவனுக்கு பிரியம். அப்போ ஆண்டவர் அவங்களோட விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். இவங்க கொண்டு போனது எதுக்காக கொண்டு போனாங்க, அவன் படுத்த படுக்கையா இருக்கான், இவனோட கை கால் சரியாடணும் அப்படின்னு உள்ள கூட்டு போறாங்க. போன உடனே அவங்க என்ன எதிர்பார்த்திருப்பாங்கன்னா, அவனை தொட்டோ ஏதோ பண்ணியோ ஆண்டவர் உடனே அவனை ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் உள்ள இறக்கிருப்பாங்க. ஆனா உள்ள போன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஏன் அப்படி சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னா, அந்த மனிதன் இந்த திமிர்வாத நோய்க்கு அந்த மனிதனோட வாழ்க்கையில பாவம் தான் பெரிய காரணமா இருந்திருக்கு. அதை இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சிருக்காரு. யாருன்னா அவங்களுக்கு இயேசுக்கு சொன்னாங்களா, யாருமே சொல்லல, பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாரு. அவருக்கு நம்மள நல்லா தெரியும். நம்மளுடைய இருதயத்தை அவர் அப்படியே பார்க்கக்கூடிய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் தான் நம்ம முகத்தை பார்ப்போம், ஆனா கர்த்தர் இருதயத்தை தான் பார்ப்பார். ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா அவன் இருதயத்தை பார்ப்பார். அவனுடைய இருதயம் எந்த அளவிற்கு சுத்தமா இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களிடத்துல இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் அழுகுறான். ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் எவ்வளவு பெரிய பாவி, என்னென்ன பாவம்லாம் அவன் செய்து அந்த பாவத்தை நிமித்தம் இந்த வியாதி வந்த உடனே அவன் உள்ளம் அந்த வியாதியினால கவலைப்பட்டதை விட அந்த பாவம் செய்துட்டேனேன்னு அவன் எவ்வளவு உடைஞ்சு போயிருப்பான்னு அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தர் அவனோட உள்ளத்தை முதல்ல சரி பண்றாரு. இன்னைக்கு கூட வெளியில எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா உள்ளம் காயப்பட்டும் பாவத்தினால நிறைந்தும் வியாதி வேதனை அந்த பலவீனத்தினால அந்த வருத்தத்தினால நிறைந்தும் அநேகர் உள் காயங்கள்னால வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க வந்தீங்கன்னா முதல்ல உங்க உள்ளத்தை அவர் சரி பண்ணுவார். உங்க உள்ளத்தின் காயத்தை அவர் ஆற்றுவார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, அப்படியே விட்டுட்டாரா அப்படின்னா இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. வரும்போது எப்படி வந்தான், 4 பேரோட சப்போர்ட்டோட அவனை தூக்கிட்டு வந்தாங்க. போகும்போது அவன் எப்படி போறான், இயேசுவை சந்திச்சுட்டு போகும்போது அவனை தூக்கிட்டு வந்த படுக்கை இவன் தூக்கிட்டு போறான். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர், அதிசயம் செய்கிற ஆண்டவர், வியாதிகளை சரி செய்கிற குணப்படுத்துகிற ஆண்டவர். அவர் நம்மை வியாதியிலிருந்து எழும்ப செய்கிற ஆண்டவர். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, அவர் உங்களை நிச்சயமா இப்பொழுது நீங்கள் போய்கொண்டிருக்கிற வியாதியின் பாதை, அந்த தாக்கம், அந்த நோயின் பிடி, அது கொடுமையானது. இவன் கூட பல வருடங்களாக வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா நீ இயேசுவை அறிந்த மாத்திரத்துல, இயேசுவை கேள்விப்பட்ட மாத்திரத்துல அவன் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, இயேசுவை தேடி நான் போவேன், எனக்கு நிச்சயம் சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய உள்ளத்துல இயேசுவை தேடி வரணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க
நிச்சயமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. ஏன்னா அவரை தேடி வர்றவங்க எல்லா விதத்திலும் உள்ளும் புறம்புமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவனோட பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுங்க. வியாதி கூட சரியாக்கிடலாம். ஆனா பாவத்தை யாராலையுமே இந்த உலகத்துல போக்க முடியாது, நீக்க முடியாது. உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்க நிறைய பேரு சுகர் ரிஃபைனரி ஃபேக்டரி பார்த்திருப்பீங்க, சர்க்கரை ஆலை. அந்த ஆலையில நம்ம வீடியோஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். பெரிய அந்த கரும்பு சாறுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை அரைச்சு அதை ஒரு கூழ் வடிவத்துல மாத்தணும்னா அது முதல்ல என்ன கலர்ல இருக்குன்னா நல்ல சேரு கலர்ல, அந்த மாதிரி ஒரு டார்க் கிரீன், ஒரு மாதிரி பார்க்கவே பிடிக்காத மாதிரி ஒரு கலர்ல தான் இருக்கும். ஆனா அதுல கிளீனிங் ஏஜென்ட், ஒரு சுத்திகரிக்கிற அந்த விதமான அந்த அழுக்கு எல்லாம் அதுல இருக்கிற எல்லா அந்த நிறமிகளை மாற்றக்கூடிய ஒரு சுத்திகரிக்கிற ஏஜென்ட் அதுல போட்ட உடனே என்ன நடக்குது, அந்த சுகர் அப்படியே ரிஃபைன் ஆகி நல்லா ஃபைனா ஒயிட்டா நம்ம பார்த்து விரும்பி எடுத்தோன்னே சர்க்கரையை பார்த்தோன்னே எடுத்து வாயில போட்டுப்போம். அந்த அளவுக்கு அது ரிஃபைன் ஆகி வருது. அதற்கு ஒரு சுத்திகரிக்கிற திரவத்தை யூஸ் பண்றாங்க. அதனால அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில போய் அது சுத்தமாகுது. அதே போல இன்றைக்கு பாவத்தினால வியாதியினால பீடிக்கப்பட்டு இருக்கிற நமக்கும் ஒரு சுத்திகரிக்கிற திரவம் இருக்கு. அதுதான் என்னது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில அசுத்தமான பாவத்தினால நம்ம மாட்டிக்கிட்டு அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாம அந்த போதை அடிமை பழக்கங்களுக்குள்ள இருந்துட்டு நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது என்னவென்றால், இயேசுவின் ரத்தம் தான் அதை சுத்திகரிக்குங்க. இதை நீங்க அறிந்து கொண்ட நீங்க இருக்கிற இடத்துல நீங்க அப்படியே நீங்க செபிக்கலாம். இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவி என் பாவத்தை சுத்திகரிங்க. எப்படி வாழ்நாளெல்லாம் நடக்கவே முடியாது, தன் வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நினைச்ச திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையில அவனை சுமந்த கட்டல அவன் சுமந்துட்டு போனானோ அவன் வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறிச்சு பாருங்க. இயேசுவை நேசிக்கிறவங்க, நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்களோட வாழ்க்கை இப்படிதாங்க படிப்படியா அவங்களோட வாழ்க்கை அற்புதத்தை நோக்கி அற்புதமாவே மாறும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்துரு. எதுல இருந்து எழுந்துரு? உன் பாவத்திலிருந்து எழுந்துரு, உன் வியாதியிலிருந்து நீ எழுந்துரு. ஆண்டவர் எழுந்திருக்க பண்ணுவார். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் பொழுது நீங்க நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களையும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அவனுடைய பாவத்தையும் நீக்கி வியாதியையும் நீக்கி அவனை சுகப்படுத்தி சுஸ்தப்படுத்தி அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை அற்புதமா இருந்திருக்கும். போறப்பெல்லாம் அவன் யார் பார்த்தாலும் நீ தானப்பா படுத்து கிடந்த கை கால் செயலிழந்து போய் நீயா என்று சொல்லி அந்த தேசம் எங்கோ அவன் ஆண்டவருக்கு மகிமையாய் சாட்சியாய் வாழ்ந்திருப்பா. ஹல்லேலூயா. இயேசு கிட்ட நீங்க வந்தீங்கன்னா அவர் உங்களை மகிமையாய் கீர்த்தியாய் புகழ்ச்சியாய் உங்களை மாற்றுவார். உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். உங்களை பலவீனத்திலிருந்து தூக்கி எடுக்க அவரால் முடியும். வியாதியில இருக்கேன்னு அவ்வளவுதான் என் லைஃப் லாங் நான் இந்த மாத்திரை போட்டுதான் ஆகணும் அப்படிலாம் நீங்க முடிவுக்கு வராதீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்று இருக்கிறது, அதுல வல்லமை இருக்கிறது. அது நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது எப்பேற்பட்ட பலவீனமோ வியாதியோ நீங்க அதுல இருந்து மீண்டு எழும்பி வர முடியுங்க. இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவராக இயேசுவின் மூலம் உங்க நாமத்துல, ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல உங்க சமூகத்துல வருகிறோம். இதோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அன்பான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் அப்பா. ஒருவேளை இந்த நாள்ல ஏதோ ஒரு பாவத்து நிமித்தமா வியாதிப்பட்டோ ஏதோ ஒரு பலவீனத்துல அகப்பட்டு மிகுந்த மனவேதனையோட காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால், இயேசுவே இன்றைக்கு நீ சொல்லுகிறீர், என்னுடைய ரத்தம் உன்னுடைய எல்லா பாவங்களையும் நோய்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் அந்த வல்லமை என் ரத்தத்திற்கு இருக்கிறது என்று நீங்க சொல்றீங்கப்பா. உடைய வார்த்தையை கேட்டு பிள்ளைகள் அதை அப்படியே நம்பி விசுவாசித்து ஆண்டவரே அப்பா தன்னுடைய அந்த கட்டிலிருந்து, வியாதி கட்டு, பலவீன கட்டு, பாவ கட்டுகளில் இருந்து, அடிமைத்தன ஆண்டவரே அந்த பிடிகளில் இருந்து அவர்கள் வெளியேறி வர கர்த்தர் உதவி செய்யுங்க. எப்படி இந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து ஆண்டவரே படுத்த படுக்க கட்டில் கிடையா இருந்தவனுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டீரே அப்பா. அவனை ஊரெங்கும் சுற்றி திரிகிற சாட்சியாய் ஆண்டவரே அப்பா அவனை மாற்றினீரே. அது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே மகிமை வெளிப்படுவதாக, வல்லமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.